பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். இன்றைய நாளுக்கான இறைவாக்கியம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 5ஆம் வசனத்திலே அழகாக சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாக்கியமானது இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காக யோசுவாவை தெரிந்து கொள்ளப்படுகிறார். ஆனால் யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு முன்பதாக இப்படி வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்களை வழிநடத்த என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறார். அப்போது கர்த்தர் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறாரு, நீ கவலைப்படாத, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாராக இருந்தாலும் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு எப்படி இருந்தனோ யோசுவா உங்களோடவும் நான் அப்படி இருப்பேன். நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு வழி விலகி போகவும் மாட்டேன்னு சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாமும் இந்த வேத வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு கலங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயத்தின் ஆவி அதிகமாக மேற்கொண்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை குறித்து, ஒரு சில செயல்பாடுகளை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்பதில்லை. விசுவாசி இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். நாம் எதை குறித்து அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறோமோ, எவர்களை குறித்து நாம் அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். முதலாவது அதை நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது, நான் மோசோடு மட்டும் இருக்கிறேன்னு நான் சொல்லலை, உங்களோடு நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். அப்படி விசுவாசத்தோடு கேட்கும்போது அவர் நம்மை விட்டு வழி விலகியும் போக மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசிங்க. நாள் பொழுதில் நீங்கள் காலை பொழுதில் எழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன காரியத்துக்காக நீங்கள் போனாலும் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். அதை விட்டு வழி விலகியும் போக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென்.